ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இன்று தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்படுகிற ஒரே ஒரு பேசுபொருள் அஜித்குமார் மரணம், லாக்அப் டெத். வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இன்று தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுபொருளாக இருக்கிறது அஜித்குமாரோட லாக்அப் டெத். அவருடைய மரணம் நம்ம மிகவும் தமிழ்நாட்டை உலுக்கி விட்ட ஒரு மரணமாக கருதப்படுகிறது. அவர் என்ன தவறு செய்தார்? நகையை கொள்ளையடித்தாரா? அதை யாராவது கண்டார்களா? இல்லை, ஒரே ஒரு புகார் மட்டுமே கையில் கொண்டு 5 பேர் தனிப்படை அமைத்து 5 பேரை கொண்டு அவரது மரணம் நிகழப்பட்டுள்ளது 500 ரூபாய்க்காக. பாருங்கள் இந்த வீடியோவை. அதனால தான் நீதித்துறை நடுவர் நீதியரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற வந்து ஒரு அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர், அவங்க தான் இந்த கேஸினுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்க போனோம், ஆய்வு பண்ணா எல்லாம் செஞ்சோம். ஆனா இந்த 27ஆம் தேதி சம்பவத்துல வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு இந்த வீல் சேர்ல அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் என்ன 500 ரூபாய் கேட்கிற, நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவன் மேல திட்டமிட்டு, அஜித்குமார் மேல திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற நபரை யாரு அப்படிங்கறதையும் சேர்த்து நீங்க சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வீடியோல தெரிவிக்கிறாங்க, அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா, திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது. இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த நிகிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் அந்த பையனை தூக்கிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனவங்க 28 வரை அந்த பையனை அடிச்சு 24 ஹவர்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எஃப்ஐஆரும் போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனா நேத்து என்ன எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான். ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த ஆட்சியில மட்டும் 34 லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க. காவல்துறையினிடத்தில் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, மீண்டும் கைகூப்பி வேண்டிக் கொள்கிறது, மக்களை, அப்பாவி பொதுமக்களை தயவுசெய்து அடித்தே கொள்ள வேண்டாம். தயவுசெய்து அடித்து கொள்ள வேண்டாம். அவர்களிடத்தில் கனிவாக நடக்க வேண்டாம். ஆனால் தயவுசெய்து வரம்பு மீறி நடக்காதீங்க. அவர்களும் உங்களைப் போல ஒரு சக மனிதர்கள்தான் என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யூனிஃபார்ம் போட்ட மனிதர்கள், அவர்கள் யூனிஃபார்ம் போடாத மனிதர்கள், அவர்களும் ஒரு உயிர்தான் என்று தயவு செய்து நீங்கள் எண்ணுங்கள். உங்கள் உறவினரும் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு கொண்டால் என்ன நடக்கும்? காவல்துறை நண்பர்கள் நம்ம அஜித்தோட சகோதரரையும் பின்னி எடுத்திருக்காங்க. கோயிலுக்கு பக்கத்தில் தோப்புலையும் கூட்டின்னு போய் அடித்து பின்னி எடுத்துருக்காங்க. கோயிலுக்கு அருகிலும் அடித்து பின்னி எடுத்துருக்காங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்து அடிச்சிருக்காங்க. தண்ணி தாகம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போதும் மிளகாத்தூளை கரைச்சி வாயில் ஊற்றிருக்காங்க. இந்த கொடூரம் எங்கெங்க நடக்கும்? ஒரு காவல்துறையில் நடக்கிற கொடூரம் தீவிரவாதிங்க பண்ணுற கொடூரத்துக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? மனுஷனாக மதிக்க முடியாத காவல்துறை எப்படிங்க மக்களோட நண்பனாக இருக்க முடியும்? எண்ணுங்க, கொஞ்சமாவது மனசாட்சியோடு எண்ணுங்க. அவர் சகோதரர் சொல்லும் அந்த பேட்டியை பாருங்கள். நேராக ஒரு அவுட்டரில் இருக்க ஒரு தோப்புக்குள்ளே போயிட்டு எங்கள் அண்ணனை போட்டு அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை அடித்து அவனை நிற்க வச்சு என்னையை வச்சு அடிச்சு ஒரு 1/2 hour அதுக்கிட்ட அடித்தாங்க. அதை அடிச்சுட்டு மதியம் சாப்பாடெலாம் வாங்கி காலையிலேயும் மதியம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. மதிய சாப்பாடு
வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அடித்த பிறகு அவனுக்கு லாஸ்ட் வரையும் தெரில அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. ஒத்துக்கிறாம அவன் என்ன சொல்லிட்டான்னா, அடி தாங்க முடியாமல் நான் அங்கே கூட்டு போகிறேன் இங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் அடிக்கவாது குறைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். கோயிலுக்கு வந்து அங்கே பின்னாடி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டான். சொல்லிட்டு வந்து பின்னாடி கூப்பிட்டு அடிச்சு அங்கே இல்லைன்ற போது அவனை அந்த கோயில் பேக் பின்னாடியே வச்சு அடிச்சிருக்காங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் கொண்டிருக்க வேணான்றது என்னோட இது. இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அவர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களும் கோயிலுக்கு அருகில் இருந்த பொதுமக்கள் பார்த்த நிகழ்வினையும் சொல்கிறாங்க. மனசுக்கு கஷ்டத்தை தள்ளுறதோட உணர்வுபூர்வமான காட்சியாக இருக்குதுங்க இது. எப்படிங்க ஒரு காவல்துறை வந்துட்டு இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்குது? போனாங்க, நாங்க பார்த்தோம். கடைக்காரங்க சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு டெம்போ வண்டி வருது. நடந்துதான் கூட்டிட்டு போனாங்க. நடக்க வச்சுதான் ஒரு ஆளு கையை இப்படி பிடிச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. தாங்கி தான் போனேன். உள்ள திரும்பி அதை ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா, ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க. இவர்கள் மட்டும் இல்லைங்க, அஜித்குமார் உறவினரான சிறுவன் சொல்லும் விளக்கத்தையும் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கண்ட காட்சியை மனது கலங்கடிக்குதுங்க. அவர் சொன்ன அந்த விளக்கம் மனசை கலங்கடிக்குதுங்க. இது எப்படியாப்பட்ட கல் நெஞ்சமும் கரைஞ்சி போகுங்க. அந்த அளவுக்கு அந்த நிகழ்வை அவர் கண்டு என்னாலே விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு சிறுவன் கண் கலங்கி சொல்லும் அந்த நிகழ்வினை பாருங்கள். வாங்க அந்த வீடியோ. அப்போ வந்து அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. பார்த்தா எங்கள் மாமாவோட கை 2 கை உடைச்சாங்க. உடைச்சிட்டு தண்ணி கிட்ட செருப்பு அடிச்சிருக்காங்க சார். நீங்க பாத்தீங்களா? ஆமாம் சார். பாத்தீங்களா? அப்புறம் வேற என்ன வேற ஒன்றும் இல்லை சார். அடிச்சது எல்லாமே அவங்க காவல்துறை தான் எல்லாருமே. ஒரு போலீஸ் எனக்கு தெரியும் சார். அதில் ஸ்பெஷல் டீம் அவர் பேர் ராஜா சார். ஆமாம், எல்லாம் 4-5 வயசு வந்து அடிச்சாங்க சார். முழுக்க பார்க்குறப்ப அந்த பையன் மேலே எந்த ஒரு வழக்குமே இல்லை. இந்த பையன் மேலே முன்னாடி எந்த ஒரு குற்ற வழக்கோ இல்லை இது வழக்கோ எந்த ஒரு வழக்குமே இல்லை. தவறான ஒரு புகார்தாரை சரியாக விசாரிக்காமல் இந்த பையனை குற்றம் சாட்டப்பட்ட ஒரே கருத்துக்காக இந்த பையனையே ஃபோக்கஸ் பண்ணி விசாரித்து அவனை தாக்கி இது வந்து ஒரு கொலை தான். தமிழக அரசு மற்றும் இந்திய அரசு காவல்துறை அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வேண்டுகோள் இதுதாங்க. தயவு செய்து இந்த மாதிரியான நிகழ்வினை தடுங்க. மீண்டும் இந்த மாதிரி நிகழ்வினை நிகழாமல் பார்த்துக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.